கர்ப்பப்பை வாய் சின்னதா இருக்கு. டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு யூட்ரஸோட லென்த் வந்து 2.5 சென்டிமீட்டர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ப்ரீவியஸ் பிரெக்னன்சில வலியே இல்லாம கர்ப்பப்பை வாய் சடனா ஓப்பன் ஆகி பேபி எக்ஸ்பெல் ஆயிடுச்சு. இல்ல 37வது மாசத்துல குழந்தை பிறந்து ஐசியூல வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு எப்படி பிளான் பண்ணுறது? இல்லை இப்போ தான் கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்குன்னா இந்த ப்ரெக்னன்சியில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, மெடிசின்ஸ் கொடுத்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிகேஷன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு 50% ஆஃப் விமென்க்கு இந்த ஜஸ்ட் மானிட்டரிங் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிகேஷன்ஸ் இதுலேயே நம்மளால் நல்லபடியாக குழந்தைய நிறமாசம் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும். ஒரு 50% ஆஃப் விமென்க்கு வி நீட் சம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண தேவை இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று, கர்ப்பப்பை வாயில் சுருக்குப்பை மாதிரி தையல் போடுறது, அதுக்கு பேர் சர்க்லாஜ். அப்படி இல்லைன்னா பெசரின்னு சொல்லிட்டு ஒரு வெஜனல் ரிங் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ சர்க்லாஜை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்குது. கீழே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கர்ப்பப்பை வாய் தெரியுமோ, அதாவது யூரின் பைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே யூட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த யூரின் பைக்கு கீழே தான் நம்மளால் தையல் போட முடியும். அந்த லெவலில் போடுறது ஸ்டிச்சுக்கு பேர் மெக்டனால் சர்க்லாஜ். இதை போட்டு நம்ம ஒரு சர்க்லாஜ்னால் காலையில் அட்மிட் ஆகி சர்க்லாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பெரிய சர்ஜரி ரொம்ப வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ரொம்ப வலியெல்லாம் இருக்காது. ஆனால் இதை போடுறதுனால நம்ம வீட்டை விட்டு போகும்போது கதவை பூட்டி வச்சுட்டு போக மாட்டோமா, அந்த மாதிரி கர்ப்பப்பை வாயை கொஞ்சம் சுருக்கி லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, ஸோ தட் ப்ரீடம் டெலிவரி பெயின் வந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்கும் நம்ம அதை குறைக்கிறதுக்கு. ஆனால் வராமல் இருக்கிறதுக்கும் இதனால் நிறைய சான்சஸ் இருக்குது. 100% குறைச்சிடுமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது, பட் சான்ஸ் ஆஃப் ப்ரீடம் டெலிவரியை கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸோ மெக்டனால் சர்ஜரி பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தது, சில பேருக்கு கீழே இருக்கிற சர்வைக்கல் லென்த் யூரின் பைக்கு கீழே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், கீழ் வழியாகவே யூரின் பையை கொஞ்சம் மேலே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம். அதுக்கு பேர் ஷிரோத்கார் சர்க்லாஜ். இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கீழே வந்து மேலே மட்டும் யூரின் பையை தள்ளிட்டு நாங்கள் சர்க்லாஜ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் மேலே ஸ்டிச்சை போட முடியும். இது இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஆனால் சர்ஜரி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த ப்ரொசீஜர் 2த்தில் எது பண்ணாலும் 36 வாரத்துலேருந்து 37 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வலி இல்லாமல் ப்ரெக்னென்சி போகும்போது ஓபி டிபார்ட்மெண்ட்லேயே கீழே அந்த தையலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. தையல் போட்டதுனால சிசேரியன் தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு அடுத்தது, இந்த தையல் போட்டு மெக்டொனால்ட்ஸ் போட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை ஷிரோத்கார் போட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இப்போது சமீப காலத்தில் நிறைய உலகம் ஃபுல்லாக பண்ணுறது, வேறு வழியே இல்லைனா தான் லாப்ரோஸ்கோபி பண்ணி அப்டாமினல் சர்க்லாஜ் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே போடுறது தான் காமன். சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் இதை கண்டுபிடிக்கிறதுனால ப்ரெக்னென்சிலையும் போடுறது உண்டு. பட் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரீவியஸாக வெஜனல் சர்க்லாஜ் போட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணி அப்டாமினல் சர்க்லாஜ் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணும்போது இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாப்ரோஸ்கோபி பண்ணி வயிற்றுக்குள்ளரே சர்க்லாஜ் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே கர்ப்பப்பை வாய் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையே தையல் போட முடியுது. அதனால் இதில் ப்ரீமெச்சூர் டெலிவரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதோட ட்ராபேக், நிற மாதத்தில் போய் சிசேரியன் பண்ணி தான் இந்த குழந்தைங்கள டெலிவரி பண்ண முடியும், சுகப்பிரசவம் பண்ணுறது முடியாது. ஏன்னா ப்ரெக்னென்சியில் இந்த தையல் இருக்கும், நார்மலாக பெண்ணி வந்து டெலிவரி ஆக முடியாது. சிசேரியன் பண்ணும்போது இந்த தையலை ரிமூவ் பண்ணிடணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த தையலை அங்கேயே வச்சுட்டு வந்தால் அடுத்த குழந்தைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெடிசின்ஸ் பார்த்தோம், அடுத்தது சர்க்லாஜ் தையல் பற்றி பார்த்தோம், 3வது பெசரின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வெஜனல் ஒரு சிலிக்கான் ரப்பரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த சிலிக்கான் ரிங் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை வாய் வந்து ஆக்சுவலாக ஒரு நோஸோட கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும், ஃபார்மாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகிடுது, சில பேருக்கு நம்ம லிப்ஸை தொட்டு பார்க்குற மாதிரி சாஃப்டாக ஆகிடுது கர்ப்பப்பை வாய். இது வந்து பிறவிலேயே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம்.
இல்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதோ, இல்ல ரெட்டை குழந்தை இருக்கிறதுனாலயோ, இல்ல முக்கி மோஷன் போறதுனாலயோ, அடிக்கடி ஸ்னீசிங், கால்ட் அலர்ஜி இருக்கிறதுனாலயோ கர்ப்பப்பை வாய் சாஃப்ட் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்குறதுக்காக, இது ஒரு சிலிக்கான் ரிங். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ஒருத்தவங்க தையலே போடல. 24 வாரம் ஆயிடுச்சு. திடீர்னு கர்ப்பப்பை வாய் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்போ போய் அந்த ஒரு 2 மாசம் தள்ளுறதுக்காக ஒரு சர்க்லஜ் போடாம, வெஜினல் ரிங் சப்போஸ்டரி போட்டோம்னா, இது வந்து ஃபீட்டஸை சேஃபா வச்சுக்கும். இது ஒரு சப்போர்ட் குடுக்குறதுனால டக்குன்னு ஓப்பன் ஆகாது. இது ஓபிலயே போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எனக்கு இதோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வெஜல் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கிறது. அப்படி சப்போஸ் இத ரிமூவ் பண்ணி, வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் போடணும்னாலும், தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். ஆனா திருப்பி திருப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் போட்டுட்டா, ஒரு மந்த்லி செக்கப் வரப்ப டாக்டர் ஸ்வாப் எடுத்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனா இந்த பெசரி வந்து எங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து 4, 5 மிஸ்கேரேஜஸ் ஆனவங்களுக்கு, கர்ப்பப்பை வாய் தையல் போட்டாலுமே 24 வாரத்தில கூப்பிட்டு நாங்க பெசரியும் போட்டு, எல்லாமே ரொம்ப தைரியமான பெண்மணிகள். நாங்க சொல்றதெல்லாம் அழகா கேட்டு, நிற மாசம் போய் டெலிவரி ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. வலி வந்தவங்களுக்கு கூட இந்த பெசரி போட்டு, எங்களால இன்னும் ஒரு மாசம் தள்ளுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மெடிசின்ஸ், சர்க்லாஜ் அண்ட் பெசரி 3 வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ் டு அவாய்ட் ப்ரீமெச்சூர் டெலிவரி. ஸோ வலி வந்துருச்சுன்னா வேறு வழியே கிடையாது. கட்டாயம் இதுதான் எனக்கு முடிவாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணி வந்து 2 தடவை கொரை மாசத்துல டெலிவரி ஆயிருக்கு. நாங்க தையல் போட்டுமே அவங்களுக்கு இப்போ 24 வாரத்துல வலி வந்துருச்சு. நாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு தடவை அந்த தையலுக்கு மேலே இன்னொன்னு போட்டுட்டு, பெசரியும் போட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. வலிலாம் எதுவுமே வரல. சேஃபா இருக்காங்க. ஸோ அதனால பி ஹோப்ஃபுல். ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கான தெரப்பீஸ் நம்ம மெடிசின்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.